இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து முட்டை பிரியாணி பண்ணலான் இருக்கேங்க. அதுக்கு ஒரு 3 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு அது வதங்கட்டும். இன்னொரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து கீரல் போட்டு ஒரு 3 முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். 3 முட்டை வந்து நல்லா வந்து கோட் ஆகணும் அந்த மசாலாவில். ஸோ அதுக்காக தான் இந்த மசாலா வந்து தனியாக வந்து இன்னொரு பேனில் சேர்த்துருக்குறேன். ஸோ இது நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த முட்டையை எடுத்துகிட்டு இதே பேன்லேயே வந்துட்டு அப்படியே வந்து நம்ம பன்னீரும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து பசங்களுக்கு வந்து சைடிஷ்காக கொடுத்து விட்டுருந்தேன். அதே ஆயிலே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வெங்காயம் வதங்கிருச்சு. அதில் வந்து கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்துட்டு நான் ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம், கெட்டியான தயிர். ஸோ அதுவும் கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தம் போட்டுடலாம். டோஸ்ட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. தம் போடுறதுக்கு முன்னாடி முட்டை உள்ளே சேர்த்துட்டு நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான எக் பிரியாணி செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வீட்டில் சிம்பிளாக வந்து மார்னிங்கில் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. Thank you for watching.